காலை வணக்கம் நண்பர்களே. நான் இன்னைக்கு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 10:17ங்க. கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுறது. எப்படி இருந்தாலும் இன்றைக்கி அம்மா வரலன்ட்டாங்க கூட. அதனால் இன்றைக்கி அப்படியே டைரெக்டாக இன்றைக்கி கொஞ்சம் நிம்மதியாக ஓட்டலாம் எனக்கு தெரிஞ்சு. நிம்மதியாக அப்படி இல்லை, அம்மா வராங்கன்னா ரிட்டனு எப்போ வீட்டுக்கு வரணும்னு பார்த்துன்னு இருப்பேன். இன்றைக்கி அப்படி கிடையாதுல்ல, ஆயாவும் அம்மா வீட்டுக்கு வராங்களாம். அதுக்கடுத்து இன்னொன்று வந்து இந்த வாரம் வீட்டில் கோவலம் போடுறான்னு அதே விளாக் பண்ணி போடலாம் எடுப்பேன்னு நினைக்கிறேன். போயிட்டு வருவேன் தெரில, அது எங்கள் அண்ணன் கூட்டின்னு போகிறேன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம கொஞ்சம் போக மாட்டோமான்னு தெரியாது. ஏன்னா அவன் நைட்டு டியூட்டி முடிச்சுட்டு காலையில் ஏஞ்சிக்கணும்ல, அதனால் அது கொஞ்சம் கஷ்டம். மொபைல் ஹோல்ட்ரு 15ஆந்தேதி வரேன்னு போட்டுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா அமேசானை 14ஆந்தேதி வருதுன்னு போட்டுக்குது. பரவாயில்ல, ஒரு நாள் முன்னாடியே வருது. செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன், தவிர செவ்வாய்க்கிழமை வருது. அது யாருனா சப்ஸ்கிரைபர் கொடுத்துடலாம். நேற்று அதுக்கடுத்தது அர்ஜென்டினாவுக்கும் ஈஜிப்டுக்கும் மேட்ச்சு பார்த்திங்கன்னா ஒரு 76வது நிமிஷம் வரைக்குமே சரி அர்ஜென்டினா தான் போயிடுச்சு அப்படின்ட்டு நான் நினச்சேன். எனக்கு மெஸ்ஸி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் ஏன் எதுக்கு ஜெர்சி வாங்கி கொடுத்தாங்கன்னு தெரில. ஆனால் மெஸ்ஸி ஜெர்சி ஒரு நான் எனக்கு தெரிஞ்சு 8வது படிக்கும்போது வாங்கி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 8வது படிக்கும்போதே எனக்கு மெஸ்ஸி ஜெர்சி வாங்கி கொடுத்தாங்க. அப்போதுலேருந்து எனக்கு அர்ஜென்டினா மேலே ஒரு கிரேஸு. ஜெர்சியை பார்த்து ஒரு இதுவாகி எனக்கு ஸ்டோரி அதுக்கடுத்து மெஸ்ஸியோட ஆட்டத்தை பார்த்து நம்மளுக்கே ஒரு என்னடா இந்த ஆள் இப்படி ஆடுறா போல் மனுஷன். அவரோட டேக்கில் அந்த ஒரு 5-6 பேர்லாம் தத்துன்னு இது பண்ணி அதை தாண்டி போய் கோல் போடுவார் பார்த்தீங்களா. அதை பார்க்கும் போது ஒரு என்ன மனுஷன் இப்படி ஆடுறா போலியா அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு மெஸ்ஸி ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த வேர்ல்டு கப்பும் அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபீஃபா நினைக்கிறல, நம்புவோம். அதுதான் அவரோட ஆட்டத்தோட அவரோட ஸ்கில். 39 வயசில் அந்த ஆள் எப்படி ஆடுறா போல் ஃபயரா. ஆனால் உண்மையில சொல்ல போனோன்னா வேறு லெவலுங்க. எனக்கு அவரோட இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆட்டம். அதுவும் இல்லாமல் ஆனால் நேற்றெல்லாம் மனசே விட்டுட்டேன். ஆனால் தோற்றுறோம், அர்ஜென்டினா போயிடுச்சு, இந்த வாட்டி இல்லை போல் அப்படின்ட்டு பார்த்தா லாஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் கால் ஓவரில் ஆட்டத்தையே அப்படியே மாற்றிட்டாங்க. என்னத்த சொல்கிறது. அதுக்கடுத்து தான் ஃபயரு நம்மளுக்கு. அதனால தான் நேற்று போயிட்டு என்னால் எடிட் பண்ண முடியல. கொஞ்சம் மேட்சை பார்த்துருந்தேன். மேட்சை பார்த்துன்ட்டு அப்படியே எடிட் இன்னொன்று லேட்டாக வர போனோன்னா சரி இதுக்கு மட்டும் நான் எடிட் பண்ணி அந்த வீடியோ போடுவேன். நான் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. காயிலே பிடிக்கிறாங்க இங்கே நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆர்டர் போட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆவடிக்கிட்ட. சரி எடுத்துட்டேன். 350 ரூபா எவ்வளோ போட்டாங்க. என்னடா பெரிய ஆர்டர்னா எடுக்கலைங்க. டைமை பாருங்கள், 12:30 ஆயிடுச்சு. இதுக்கு மட்டும் நான் நேற்று மாரி பார்த்துருந்தேன்னா இன்றைக்கி வேலைக்கு ஆகாது. அம்மா கூட வரல, இருந்தாலும் திருப்பி அதே தப்பு வேணாம், பண்ண வேணாம் அப்படின்ட்டு வச்சு நான் அந்த பக்கம் இது பண்ணிட்டேன். ஐயோ, அந்த ஆர்டர் தான் பிக்கப் பண்ண போயின்னுக்கிறேன். ஸ்கூட்டர் ஆர்டர் தான். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்டர் எடுத்தேன். இது ஃபஸ்ட்டு ஆர்டரு ரேப்பிடோவில் எடுத்தது, குரோம்பேட்டை. இன்னொன்று இது கரெக்டாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா செம்பாக்கம். அது ஒன்று எடுத்துட்டேன். இருந்தாலும் இன்னொரு ஆர்டரும் எடுக்கணும். அப்போ தான் வேலைக்கு ஆகும். ஒன்று ரேப்பிடோவில் எடுத்துட்டேன், ஒன்று போர்ட்டரில் எடுத்துட்டேன். இன்னொரு போர்ட்டரில் இன்னொரு ஆர்டர் எதுனா எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் போயிட்டு என்ன நடக்குதுன்ட்டு. இதுக்குள்ளே தாங்க போனோம். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே தான் போனேன். ஆர்டரை கேன்சல் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஆர்டரு அது 351 ரூபா தான். பரவாயில்ல, அது கேன்சல் பண்ணது நல்லதாக போயிடுச்சு. அதுக்கடுத்து ஒரு நல்ல ஆர்டர் எடுத்துட்டேன். 2 ஆர்டர் எடுத்துக்கிறேன்.
செம்பாக்கம் குரோம்பேட்டை. ஓ, இந்த கம்பெனிங்க ஆல்ரெடி வந்திருப்பாங்க இந்த கம்பெனிக்குள்ளே. சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க, 2 ஆர்டர் எடுத்தாச்சு வெற்றிகரமாக. இதுதான் 2மே ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டேன். இன்னொன்று எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். சரிங்களா, டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆயிடுச்சுங்க. 12:30 மணிக்கு தான் ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தேன், அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து 12:40க்கு ஒரு ஆர்டர் எடுத்தேன், 12:35க்கு ஒரு ஆர்டர் எடுத்தேன். பிக்கப் எடுத்துகிட்டு இப்போ 2 ஆர்டரையும் பிக்கப் பண்ணிட்டு 1 மணிக்கு பிக்கப் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இதுதான் இனியோட நிலமை. பார்ப்போம். இன்னும் ஒரு இது செம்பாக்கம் குரோம்பேட்டை வந்து குரோம்பேட்டை லெஃப்ட்டு தான், அதனால் கொஞ்சம் இதுவாக இல்லை, பிரச்சனை இல்லை, போயிடலாம். இன்னொரு என்ன ஆர்டர் போடுறாங்களா மட்டும் பார்த்துக்குறாங்க. என்ன போட்டாங்கன்னா ஒரு 200 தான் சொல்லுங்களேன். போனால் ரவுண்ட் பண்ணி போனால் ஒரு 800 வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தாக இருக்கும். அதனால தான் சரி போகிற வரல என்ன ஆர்டர் தான் பாருங்கள். செம்பாக்கம் கொடுத்துட்டு குரோம்பேட்டை கொடுக்கலாங்க. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் காட்டுது, சைதாப்பேட்டை போகிறானுங்க. இருந்தாலும் அங்கே போய்ட்டு பார்ப்போம் எதனா ஆர்டர் போடுறாங்களான்ட்டு. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா 3 ஆர்டர் செட் பண்ணிக்கிறேன். இப்போது இன்னொரு ஆர்டரை எடுத்துட்டேன். ஆனால் அந்த ஆர்டர் பிக்கப்பே 3.3 கிலோமீட்டருங்க. என்னான்னு தெரில. ஃபுட் பவுட்ரு தான் சொன்னார். மேடவாக்கம் ஒன்று, செம்பாக்கம் ஒன்று, குரோம்பேட்டை. நண்பர்களே, கரெக்டாக வந்துட்டோம். இங்கே தான் இருக்குது 3வது ஆர்டர் பிக்கப்பு, மேடவாக்கம் பிக்கப். இருங்க, நம்ம ஆளுக்கு ஒருத்தருக்கு தாம்பரம் ஆச்சிச்சான், எடுக்க முடியா. எடுத்துருந்தாருன்னா அந்த ஒரு ஆர்டரே எடுத்துன்னு போயிருப்பேன் நான். மிஸ் ஆயிடுச்சு. அது மாட்டிருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்காங்க. பெருங்குளத்தூரும் ஒன்று போட்டாங்களாம், அதுவும். ஆனால் அதெல்லாம் அவங்க, ஏன்னா அவருக்கு வந்து இந்த சைடு எடுத்து வச்சுக்கிறாரு, காரணின்ட்டு ஏதோ ஒரு ஏரியா எடுத்து வச்சுக்கிறாரு. அதனால் இந்த ஆர்டரு எடுத்துன்னு போட்டு அந்த ஆர்டர் அவரால் எடுத்துன்னு போக முடியாது. அதனால் நான் போகிறதுனால என்கிட்ட கொடுக்குறேன்றாரு. இந்த சந்தில் தாங்க பிக்கப்பு, 3 கிலோமீட்டர் பிக்கப்புங்க. நான் என்ன மேடவாக்கம்னால தான் வந்து எடுத்துன்னு போகிறேன், இல்லைன்னா தூக்கிருக்க மாட்டேன். இப்போ இது பாருங்கள், மேடவாக்கம், செம்பாக்கம், குரோம்பேட்டை கரெக்டாக இருப்பா போல். இதோ இதுக்குள்ளே தான். அண்ணா அது ஃபுட் பெரின்னு இருக்குதுண்ணா, அதுவாண்ணா? வெளில தான் இருக்கிறேன், வரணும்ல உள்ள? சரிங்க, எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க, மேடவாக்கம், செம்பாக்கம், குரோம்பேட்டைங்க 3 ஆர்டருங்க. தூக்கிட்டோமா, நம்ம தான் கேப்டனா. ஓஹோய், இதுவே ஒரு 1000 ரூபாய் செட்டுங்க. ஃபஸ்ட்டு மேடவாக்கம் தான் கொடுப்பேன். மேடவாக்கம் எத்தனை மணிக்கு கொடுப்பேன்னு பார்த்துங்க. 2:47 கொடுப்பேண்ணா. சரிங்களா, போகலாங்க. உய்யாது எதுவுமே அந்தளவுக்கு 2 ரூபா வச்சு கட்டிட்டேன். சரிங்களா, நெக்ஸ்ட்டு நான் ஆர்டரு எடுக்க மாட்டேன், சும்மா அது வாயில் வரும் ஆட்டோமேட்டிக்காக. போகிற வரல வேறு எதுனா இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுறாங்க. பெட்ரோல் போடணும், அதனால தான் ஃப்ரெண்ட்டை கொஞ்சம் காலியாக விட்டுட்டேன். சரிங்க, போகிற வரல என்ன இருந்தால் பார்க்குறேன். 3 ஆர்டர் எடுத்தது சந்தோஷம். மேடவாக்கம், செம்பாக்கம், குரோம்பேட்டை அந்தமாரி 3 ஆர்டரு ஒரே லைன் பெட்ரோல் போட்டுக்கிறேன். 250 பாய். உங்க கூட ஃபோன் பேசினே 250ன்ட்டேன், 220 தான் என் போகலான்னு நினச்சேன். பரவாயில்ல விடு, எப்படி போட்டாலும் என்ன இது. நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா 2:40க்கு குரோம்பேட்டை கொடுப்பாங்க. 2:40 கொடுத்துட்டு 2:50 46 தான் காட்டுது. சரி, இவங்க வந்து வாங்கிறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணால் கூட 2:46க்கு செம்பாக்கத்தை கொடுப்பேன். 46 50ன்னு வச்சுப்போம். சரிங்களா, ஏன்னா அப்போ தானே இதுவாகும். 2:50 கொடுத்துட்டு அங்கே மேடவாக்கம் அடுத்தது நான் சொல்கிறேன் எத்தனை மணிக்கு கொடுப்பேன்ட்டு. சரிங்களா, ஏன்னா இப்போ ஒரு மேப்பு தான் ஆனில் இருக்கும், அதை போட்டால் இது போயிடும், அதனால சொல்கிறேன். இதை வந்துட்டு அங்கே குரோம்பேட்டையில் நல்ல வேலை இந்த பக்கம் இருக்குது. கரெக்டாக குரோம்பேட்டை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. நம்ம இதுலேருந்து வந்தால், கிண்டிலேருந்து வந்தால் குரோம்பேட்டை லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இது ரைட் ஹேண்ட் சைடு இருந்தால் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸி. லெஃப்ட்டு கொடுத்துட்டு செம்பாக்கத்தை கொடுத்துட்டு அப்படியே மேடவாக்கம். ஏன்னா ஃபஸ்ட்டு ரேப்பிட் ஆர்டர் தான் எடுத்தேன்.
முந்நூறுபான்னு போட்டோனையும் சரி எத்தனையுமே அத்தை ஆர்டர் ஒன்று போட்டானுங்க டப்புன்ட்டு செம்பாத்துன்னு தூக்கிட்டு நின்று இருந்தேன் சொன்னல ஆர்டரு என்ன போட்டால் எத்தனை போவன்ட்டு மேடவாக்கம் போட்டாங்க. சரி மேடவாக்கத்தையும் எடுத்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு குரோம்பேட்டை, செகண்டு செம்பாக்கத்தை, மூணாவது இது வைத்தேன் மேடவாக்கத்தை. அப்போ எப்படி கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு குரோம்பேட்டை கொடுக்கணும், செகண்டு செம்பாக்கம் கொடுக்கணும். இப்போ இதையும் பார்த்துட்டு பேக்குன்னுவானுங்க, இவன் பேக்கா ஓட்டுறான்ட்டு. எத்தனை மணிக்கு எத்தனை வரேன்? 1 மணிக்கு ஆர்டர் எடுத்தேன். அதை தான் பார்த்து அது தெரியாது உங்களுக்கு, நம்ம ஓட்டத்து பேக்குன்னு நிற்பாங்க. ஏன்டா அவ்வளோ மன உளைச்சலாம் ஆகிட்ட திருப்ப அவங்க சொன்னதே சொல்லுங்கிறேன்ல. நம்ம பண்ணுறத இதுமாரி சொல்லும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். அதனால தான் அவரது என்னன்னு பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவரது இந்த பேக்கு கொஞ்சம் குழம்பிடுங்க. ஏன்னா 3 பார்சல்ல, அதனால் குழம்பிடும். இப்போ இதை மட்டும் எடுத்துட்டு மிச்சம் 2த்தையும் கட்டிடணும். அது கீழே வராறான், இங்கே வைப்போம். டபுள் 825 சேஞ்ச் என்னன்னா நன்றிண்ணா வந்துச்சு. நாங்கள் போகிறோம் 350 ரூபா வருத்து தான். டிலேலாம் வரலங்க. டிலேவாக வந்தால் அவர் அந்த அண்ணா காசே கொடுத்துருக்க மாட்டார். இதுக்கும் என்ன சொல்லுவாங்க, கற்றுவாங்க. அதனால தான் முன்னாடியே சொல்லிடுது. இப்போ இங்கேருந்து அது எத்தனை கிலோமீட்டர் நான் பார்த்துக்கிறேங்க. ரேப்பிடோ ஆஃப் பண்ணி வச்சிடலாமா? வேணாம், அடிக்கிட்டோம். அது ரேப்பிடோ அடிக்கிட்டோம். ஏன்னா அப்போது செம்பாக்கங்க இது அடுத்த ஆர்டரு 2.1 கிலோமீட்டருங்க இங்கேருந்து. சூப்பரில் வரலாங்க. வேற மாதிரிங்க. இப்போ இத்தனைக்கும் இன்னொன்று சொல்கிறேன் பார்த்துங்க. இப்போ இந்த 3 ஆர்டருனால நான் 3 ஆர்டரு ஓட்ட வேண்டிய இதுவே டைமை குறைக்கிறேன். இன்னொன்று பெட்ரோல் இதுவே குறைக்கிறேன். எப்படின்னா இப்போ இந்த 3 ஆர்டருமே பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு 29 கிலோமீட்டரா, அங்கேருந்து பாரிஸ்லேருந்து குரோம்பேட்டைக்கு 29 கிலோமீட்ரு, அது 29. பேலன்ஸ் இந்த 2 கூட்டினா ஒரு 31ன்னு வச்சுங்க. இப்போ அந்த 31 இது போட்டு ஒரு 8 போட்டோன்னா மிஞ்சி போனால் 40 கிலோமீட்டர் தான் வரும். 40 கிலோமீட்டர் தான் 40 தான். ஆமாம், 40 கிலோமீட்டர் தான் வரும். 40 கிலோமீட்டரில் நான் 1000 ரூபா ஓட்டிக்கிறேங்க. இந்த கணக்கு தான் நான் சொல்லி புரிய வைக்கணும்னு பார்க்குறேன். இந்த சொன்னாலும் நம்மளை ஃபேக்குன்னுவானுங்க, என்ன சொன்னாலும் கடிக்கிறானுங்க. என்னத்த பண்ணுறது? இவங்களுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம ஓட்டு நம்ம பாக்கெட்டு தான் காசு வரப்போகுது. நான் என்னால் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். இவனுங்க என்னன்னா லாஸ்ட் வரைக்கும் இந்தமாரி கமெண்ட்டை போட்டுனா அவனுங்களும் வளர மாட்டானுங்க, நம்மளையும் வளர விட மாட்டானுங்க. அதுதான் இவங்க கத்தினே இருப்பானுங்க. கதறுன்னு விட்டுருணும் நம்ம. ஏங்க இது எந்த ஏரியான்னு தெரில, இங்கே தான் போட்டுக்கிறாங்க. செம்பாக்கம். இது ஏதோ ஒரு பில்டிங் உள்ளுக்குள்ளே முட்டு சந்த மாரி இருக்குதுண்ணா. அந்த வெளியிலே வாட்ச்மேன் இருந்தார், அவரை தாண்டி உள்ளுக்குள்ளே லெஃப்ட் எடுத்து வந்துக்கிறேண்ணா. வெளியில் டூ வீலர் எங்கே ஏதுன்னு சொல்ல மாட்டான்னு. நீங்களா? இந்த நண்பர்களே அல்லாங்க குத்து முச்சாச்சு, குத்துட்டு கிளம்புறேன். பரவாயில்லைங்க, ஒருத்து தான். எப்படியும் இந்த 2 ஆர்டர் சேர்த்து எனக்கு 697 ரூபா கமிஷன் போகல. ஒரு 9 ரூபா குறைச்சிடலாம். ரேப்பிடோ இது வரும். செம்பாக்கம் தான் போகிறாங்க. சரிங்களா? ஓகே தான். இதுவே இந்த 2 ஆர்டரே எனக்கு 697 கிட்ட வந்துச்சுங்க. இன்னும் ஒரு ஆர்டர் வேறு இருக்குது, அதுவும் ஒரு 300 ரூபா. இங்கேருந்து ஆனால் என்ன காட்டுதுன்னா 7.6 கிலோமீட்டர் காட்டுது. ஓகே தான். எப்படியும் இங்கேருந்து ஒரு ஆர்டரு என்ன போகிற வழியில் விழுந்துச்சுன்னா கூட நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் தண்ணியை சூப்பராக இதில். நான்மங்கலன்னுவாங்களா? அதாங்க எப்படியோ ஃப்ரீ ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரே ஒரு ஆர்டர் தான். 2 ஆர்டருமே 2 ஆளுங்களும் யாருமே எதுவுமே சொல்லலைங்க.
நான் லேட்டே இல்லை, கரெக்டாக தான் வந்துட்டேன். இந்த மேடவாக்கம் தான் கொஞ்சம் லேட்டாகும் உண்மையால், ஏன்னா அது லாஸ்ட்டாக எடுத்த ஆர்ட்ரு. ஆனால் அது லாஸ்ட்டாக எடுத்தாலும் நம்ம கரெக்டாக அது சாக்லேட் பவுட்ரு தான், அது ஒன்றும் இல்லை, நம்மளை ஒன்றும் கேட்க போதில்ல, சொல்லிடுறேன் இதெல்லாம் இருக்குதுன்ட்டு. அவ்வளோதாங்க வந்துட்டோம். என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 261 ஒன்று போட்டாங்க. எங்கன்னு கேட்டிங்கன்னா சேட்பட்டுங்க, எங்கள் வீட்டாண்ட போட்டாங்க. நான் நிறுத்திட்டு ஓட்டணும் போகும்போது நிறுத்திட்டு தொடுறதுக்குள்ளே அன்னதர் பார்ட்னர் அக்செப்ட்னு வந்துச்சுங்க. இல்லைன்னா நான் தான் எடுத்துருப்பேன். எங்கன்னு தெரில, இங்கே தான் போட்டுக்குது. ஹலோ, போர்ட்டர்லேருந்து கால் பண்ணுறேண்ணா. அதான் அந்த மேங்கோஸ்ன்ட்டு இருக்குது. உள்ளே கொடுத்துடலாமா? சரி ஓகே. பேமெண்ட் யார்? சரி ஓகே. அதாங்க, இங்கே தான் மேங்கோஸ் தான். இதில் கொடுத்துட்டு அப்படியே இன்னொரு ஆர்டர் என்ன பார்த்துன்னு போங்க. அதாங்க ஆர்டர் குத்து மிச்சாச்சு, கிளம்புறேன். இந்த ஆர்டருக்கு எக்ஸ்ட்ரா காசு இல்லை, போன ஆர்டருக்கு எக்ஸ்ட்ரா காசு இல்லை, முந்தின ஆர்டருக்கு மட்டும்தான் காசு ஃபுல்லாக போட்டு விட்டாங்க. இந்த 3 ஆர்டரை சேர்த்து எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1013 ரூபா வந்துச்சுங்க. பார்த்தீங்களா, இதுதான் மல்டிபிள் ஆர்டர். நம்மளோட இது கரெக்டாக செட் பண்ணோம், கரெக்டாக இது பண்ணோம். அதுவும் பாருங்கள், நம்ம 3 காலுக்கு எடுத்தாச்சு, குத்தாச்சு எல்லாத்தையும். இப்போ எங்கேயாவது நின்று சாப்பிட்டு கூட போகலாம் இன்னும், ஏன்னா இன்னும் ஒரு காலம் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு 2 ஹவரில் வீட்டு பக்கம் ஆர்டர், ஏன்னா இன்றைக்கி அம்மா வரல, நான் பொறுமையாக கூட போய்க்கலாம். ஆனால் ஆர்டரு போட்டாங்கன்னா எடுக்கணும். ஒரு 300 ரூபா ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும். நண்பர்களே, இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க, எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடிக்கு தான். ஆனால் பிக்கப் மட்டும் கொஞ்சம் இது ஓகே தான், அமௌண்ட்டு ஸ்கூட்டர் ஆர்டர் தான். ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்துன்னு போகணுமா, 171 ரூபா. ஏன்டா இது எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பரவாயில்லங்க போகலாங்க, நீ சும்மா நிற்க வேணாங்க, சும்மா நின்று தான் காலத்தை ஓட்டினுக்கிறேன் நான். அது வேணாம், பெருங்குடி போயிட்டு பெருங்குடிலேருந்து என்ன ஒரு ஆர்டர் எடுக்கலாம். பெருங்குடிக்கு தான் போகலான்னு நான் நினச்சேன், பெருங்குடி கிட்டே இருந்தால் போகலான்னு நினச்சேன். ஆனால் பெருங்குடி ரொம்ப லாங் ஆகுது, அதனால் அதாங்க இந்த காசா கிராண்டுங்க. நான் அங்கே நினச்சேன், பார்த்தா காசா கிராண்டில் எடுக்க விட்டாங்க. சரியான ஆர்டர் ஒன்று பாரிஸுக்கு போட்டாங்க, அது எடுக்க முடியல. சே, அது எடுத்துருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்காங்க. இருந்தாலும் போகிறவில்ல, இன்னும் ஆர்டர் போட்டால் பார்க்கலாம், இல்லை பெருங்குடியே கொடுத்துட்டு அங்கேருந்து ஆர்டர் எடுப்போம். கரெக்டாக இருக்குங்க. இன்றைக்கி 4:18 கொடுப்பேன்னு போட்டுக்குது, கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு ஆர்டர் கரெக்டாக போட்டாங்கன்னா அந்த பாரிஸே எடுத்துருந்தேன்னா சூப்பராக இருந்திருக்காங்க. சே, என்ன பண்ணுறது, கிடைக்கலையே, அமையிலையே. அது அமைஞ்சிருந்துச்சுன்னா அது ஒரு ரவுண்டாக ஒரு 500 ரூபா இருக்கும். இது ஒன்று அது ஒன்று, அப்படியே எடுத்துன்னு போனோமா குத்தோமா, வேறு எந்த டென்ஷனும் இருக்காது. தோசின்ட்டு இருக்குது, இதுக்குள்ளேயான்னு தெரில, ஏன்னா இதுக்குள்ளே காட்டுற மாதிரி தான் காட்டுது. தோசி, ஆமாம் தோசி 2ன்ட்டு இருக்குது. ஆனால் போர்ட்டர்லேருந்து கால் பண்ணுறேன்னா அந்த தோசி 2ல் தான் இருக்குது. தேர்ட் பிளாக் 403. சரி ஓகே, நான் வந்தேன். நண்பர்களே, கரெக்டாக இப்படி வந்திருந்தேன். பார்த்தீங்கன்னா அண்ணா நகருக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க, சரி எடுத்துட்டேன். அண்ணா நகர் போயிட்டு இன்றைக்கி கிட்டே இருந்துச்சுன்னா வீட்டுக்கு போயிடுவேன். பார்க்கலாம் எப்படி இது எப்படின்ட்டு. பரவாயில்ல, நம்ம லக்குக்கு அண்ணா நகரே வந்துச்சுங்க. அண்ணா நகர் கொடுத்துட்டு, அண்ணா நகர் எங்கேன்னு தெரியல, ஸ்கூட்ரு ஆர்டர் தான். சரி பரவாயில்ல, எடுத்துட்டேன். நான் எப்படியோ ஃபோன் பண்ணி கேட்டேன், 2 பாட்ஸான். நான் ரோப் இருக்குண்ணா பின்னாடி வச்சுக்காது. சரி வாங்கப்பா தம்பி அப்படின்ட்டாரு, அவ்வளோதான். அண்ணா லொக்கேஷன் வந்துட்டேண்ணா, நீங்களா? சரிங்க, எடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே, இந்த பாட்சு தாங்க ஸ்கூட்டரில் போட்டுக்கிறாங்க. எடுத்துட்டோம்ல, அதாங்க. ஐயோ அண்ணா நகர்
அதாங்க முடிஞ்சிச்சுங்க. வெற்றி வெற்றி. வீட்டு பக்கத்துலேங்க குத்துட்டு அஞ்சகரைக்கு அந்த சாந்தி காலனியில் அங்கே நினைக்கிறேங்க, அண்ணா நகரில். அதாங்க அண்ணா நகர் ட்ராப் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று அந்த ஒரு வாட்டி இருங்காட்டுக்கோட்டில் பாட்டில் விட்டுருப்பேன். அந்த பாட்டில் இன்னைக்கு ராகுல் ப்ரோ வந்து எத்தனை வந்துக்கிறாரு. எங்கேருந்துன்னா கரெக்டாக இது இருங்காட்டுக்கோட்டிலேருந்து அப்போ வண்டியிலே போட்டு வச்சுருந்தாரு. சரி அவர்கிட்ட போய்ட்டு இன்றைக்கி வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஒரு இது. இப்போ பாரிஸுக்கு என்ன இது கொடுத்துட்டு பாரிஸுக்கு ஆர்டர் போட்டால் பாரிஸுக்கு ஆர்டர் எடுத்துன்னு போயிடலாங்க. சும்மா போவேண்ணா பாரிஸுக்கு போயிடலாம். அப்படியே போயிட்டு ஒரு 100 ஆர்டர் தான் சொல்லுங்களேன், போட்டாங்கன்னா அது எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு அப்படியே அவர்கிட்ட வாங்கிட்டு போய்ட்டு என்ன கடையில் போய்ட்டு என்ன சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்டுட்டு வரும். சரிங்களா? பார்ப்போம். பாரிஸுக்கு ஆர்டர் போட்டால் எடுப்பேன், இல்லைன்னா நம்மளே போய்ட்டு வாங்கிக்கலாம். இங்கே தாங்க எங்கேயோ இருக்குது நண்பர்களே. இப்போது ஒரு ஆர்டர் எடுத்தேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜார்ஜ் டவுனு எடுத்துட்டேன். எவ்வளோ பார்த்தீங்கன்னா 145 ரூபாவா எவ்வளோ போட்டுருந்துச்சு. 145 ரூபா தாங்க எடுத்துட்டேங்க. என்னடா 8 மணிக்கு எடுத்துன்னு போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் ப்ரோவை தான் பார்க்கறதுக்கு போனோம். சரி சும்மா போக முடியாது, என்ன ஆர்டர் எடுத்துன்னு போகலான்னு பார்த்து எடுத்துன்னு போகிறாங்க. போயிட்டு அவரும் பாரிஸ் தான் ட்ராப்பு. ஒரு ஆர்டர் எடுத்துன்னு போயின்னுக்கிறாரு. எடுத்துன்னு போயிட்டார். அந்த ஆர்டரை கொடுத்துட்ருப்பார். இப்போ நான் அவருக்கு கொடுத்துட்டு அவரையும் பார்த்துட்டு இந்த ஆர்டரை கொடுத்துட்டுன்னு அதுக்குள்ளே சரிங்களா இது இருங்க, இது காட்டிடுறேன். ஏன்னா இது காட்டலைன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க, எது சொன்னாலும் எது பண்ணாலும் அவன் பொய் பண்ணுறான் பொய்யா சொல்கிறான்னுவாங்க. அதுக்கு தான் நான் சரி காட்டிடலாம். இது வந்து ஒரு 6-10 கொடுப்பேன்னு போட்டுக்குது. இந்த சீல் தான் கேஜி ஏதோன்ட்டு இருக்குது, சீலு கொடுக்கணும். சரிங்களா? அதாங்க இந்த லாஸ்ட் ஆர்டரு டாப் லொக்கேஷன்கிட்ட வந்துட்டேன். இது எத்தனாவது ஆர்டருன்னு, இது 6வது ஆர்டர்னு நினைக்கிறேன். ஆமாம், இது 6வது ஆர்டரு. இதுக்குள்ளே தான் டெலிவரி போட்டிருந்தாங்க. இந்த கோர்ட்டு இந்த சந்துக்குள்ளே தான் நினைக்கிறேன், ஹைகோர்ட்டு. இங்கேயா பார்க்கலாமா? மெயின் ரோட்லேயே இருக்கும்ல கரெக்டாக என்ட்ரன்ஸு. ஆமாம், ஓகே 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 ஓகே. யோ 560 குத்தம் பாக்கையா? நானும் தடுவலான்னு பார்த்தேன்யா. வண்டி எனக்கு ஆட்டோ கிளிக்கர் இல்லையா, நான் தடுவி தான் எடுக்கணும். ₹500 ஆர்டரை போட்டாங்க. அவர் நம்ம ராகுல் ப்ரோ வந்து ₹600 ஆர்டர் எடுத்துன்னு போகிறாரு. இப்போ அவருக்கு ஒரு இன்னொரு ஆர்டர் செட் பண்ணலான்னு பார்த்துனுக்குறோம். முடிய மாட்டுது. டைம் பாருங்கள் 7:45. பசங்க கூட உக்காந்து பேசிட்டு கிளம்புறேங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு தான், பரவாயில்ல. பார்த்துட்டு போயிட்டு எப்படியோ வீட்டில், ஏன்னா வண்டியை வேறு கொடுக்கணும் அண்ணங்கிட்ட. டோட்டல் பார்த்துடலாமாங்க? இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா 755ங்க. நம்ம ஆள் வந்து சிக்னலில் மாட்டிக்கிட்டார். அந்த நேரத்தில் சொல்கிறேன் 755. அதுக்கடுத்தது இன்னொரு போர்ட்டலில் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா 447ங்க. 447. ரேப்பிடோவில் வந்து ஒரு ₹350. இதில் பெட்ரோல் வந்து ஒரு 250 வச்சுக்கலாம். ₹9 ரேப்பிடோ கமிஷன். டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1293ங்க. எப்படியோ வெற்றிகரமாக இன்றைக்கி முடிச்சாச்சு. இன்றைக்கி ஆனால் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். போ சரி தலை, நான் இந்த லெஃப்ட் எடுத்தானோ வரந்தலை பார்க்கலாம். அவ்வளோதாங்க,
ராகுல் ப்ரோ வந்துட்டாப்பில் போயிட்டாப்பில். அப்படியே விட்டுட்டு போகிறோம். ஒரு செங்காடுக்கு ஆர்டர், செங்காடுக்கிட்ட ஏதோ ஒரு குப்பம் ஏதோ வந்துச்சுங்க, அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் சைடு. அது ஆர்டர் எடுத்துன்னு போகிறாரு. டைம் பாருங்கள் 8 மணி ஆகுது. கஷ்டம்தான் இந்த டைமில். அவர் வீடு கொஞ்சம் அந்த பக்கம்தான், இருங்காட்டுக்கோட்டை சைடு, புத்தம்பாக்கமாக ஏதோ அந்த சைடு. என்னால் முடியல, தலை வந்து இன்றைக்கி ஃப்ளாஸ்க் கொடுத்துட்டு போயிடுச்சு. அதுக்கடுத்தது சரி, அவர் பாரிஸ் தான் வரேன்னாரு. அந்த ஆர்டரை கொடுத்துட்டு அப்படியே நான் லொக்கேஷன் போட்டு விட்டேன், நம்ம மெயின் லொக்கேஷன். அங்கே வந்தார். சரி, ஸ்ரீபெரும்புத்தூர் ஆர்டர் வந்தால் யாருன்னா எடுத்துக்கணுன்னா நம்ம ஆள் ஒருத்தர் எடுத்துக்குத்தாப்பில் பார்த்தா. ஆனால் அது கொஞ்சம் இது தான் இருந்தாலும் பரவாயில்ல, 2 வீலர் ஆர்டரு. அதே ஸ்கூட்ரு என்ன போட்டிருந்தா கொஞ்சம் நல்ல அமௌண்ட்டாக வந்திருக்கும். ஆனால் பொருளும் சின்னது தான், அது ஸ்கூட்டரில் பைக்கில் அதை போட வேண்டியது தான். சரி, அதை எடுத்துட்டாரு. அதை எடுத்துகிட்டு இதுவாக வர்றாரு. அவ்வளோங்க, எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டேன். இதோட என் பண்ணிக்கிறேன். ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? சேனலை யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க.